ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கார்டனில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெடிகாலம் 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆன மழை இன்னும் பேஞ்சுனே இருக்குது. இது சுத்தமாக எப்போ நிற்கும்னு பார்த்தா டைம் தெரியல. அதனால நம்ம வீடியோ பண்ணிட்டு போயிடலாம் சொல்லிட்டு நம்ம மேலே வந்திருக்கிறோம். டெல்லியில் ஃபுல்லாக இங்கே பக்கம் எல்லா இடத்துலையுமே தண்ணீர் அப்படியே மிதக்குது ஃப்ரெண்ட்ஸ். காரு வண்டிங்க எல்லாமே ரோடு வழியே தெரியல. டெல்லிக்கு நிலைமை என்ன ஆகும்னு தெரியல. கொய்யாக்காய் இது பார்க்கலாம், பூ வந்துருக்குது. அது கொஞ்சம் பெருசா இருக்குது. இது பாரு, இந்த பூ கொட்டிட்டு தான் இந்த கொய்யாக்காய் பெருசாகும்பா. இந்த பாரு, நம்ம கருவேப்பிலை கண்ணு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குது. நிறைய துளிர் வந்தது புதுசா. அது மேல இருக்குதெல்லாம் நல்லா துளுத்து இருக்குது. ஆனா நம்ம இது வந்து இன்னொரு ஒரு வாரம் 10 நாள் பொறுத்து தான் நம்ம வேற மாத்தி நட முடியும் போல இருக்குது. ஏன்னா இந்த மழை வேற விடாம பேஞ்சுனே இருக்குது. துளசியும் கொஞ்சம் உயரமா வளர்ந்துருக்குது. புதினா, நம்ம முருங்கைக்கீரை அப்டேட் அதே தான் இருக்குது. ஆனால் பூ தான் எப்போ வரும்னு தெரியல. இந்த பார், இது பூவா துளிரான்னு தெரியல எனக்கு. எது வந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்கலாம். இந்த வாழை மரம் வேறு நம்ம எடுத்துன்னு வந்து வச்சுருக்குறோம். இது வேறு நடணும். இதுவும் மழை வேறு எதுவுமே நட விட மாட்டேங்குது. நம்ம கத்திரிக்காய் பாருங்கள், நேற்று தான் கட்டிட்டு போகணும். ஏன்னா அணில் வந்து எந்த காயுமே விட மாட்டேங்குது. பீர்க்கங்காய், பூ, காய் அது எல்லாத்தையும் கடிச்சிட்டு போயிடுது. அதனால சரி இதையும் கடிச்சிடும்னு சொல்லிட்டு நேற்று கட்டிட்டு போயாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த கத்திரிக்காய் இது மேலேயும் பூ வச்சுருக்குது. இந்த கத்திரிக்காய் செடியில் நவமரம் நல்லா வளர்ந்தா தான் இதில் பூ வரும் போல் இருக்குது. பார்க்கலாம் எப்போ தான் வருதுன்னு சொல்லிட்டு. நான் அன்றைக்கி தான் மொத்தம் 3-4 களை கரும்பெல்லாம் ஒடிச்சு போட்டேன். இப்போ திரும்பவும் இதில் வருதுப்பா. இந்த சின்ன சின்ன கரும்பு வந்துனே இருக்குது பக்கத்தில். இன்னைக்கு வந்து நம்மளது ஒரே ஒரு செம்பருத்தி இங்கே மேலே வந்து ஒரு செம்பருத்தி பூத்து இருக்குது. கீழே பால்கனியில் ஒரு செம்பருத்தி பூத்து இருக்குதுப்பா. பார்க்கல நீ? இந்த பத்தியா கொழுவி ஒரு தோர் வாசனை வருது. எந்த செடியிலேருந்துன்னு தெரில. சீத்தாப்பழி மரத்துலேருந்து தான் நினைக்கிறேன். நெல்லிக்காய் மரம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த எவ்வளோ தண்ணி விழுது. கருவேப்பிலை கண்ணும் நல்லா இருக்குதுப்பா. பாரு இல்லை, முருங்கை மரம் அந்த கொம்பெல்லாம் 2 முருங்கை மரம் இருக்குது. அதில் ஒரு மிளகா செடி இருக்குது அந்த பக்கெட்டில். அந்த லில்லி, இது வந்து அந்த ஆரஞ்சு கலர் கனகாமரம். இதுவும் ஆரஞ்சு கலர் கனகாமரம். இது வந்து கரிசலாங்கண்ணி. நம்மக்கிட்ட இருக்கிறது வேற கரிசலாங்கண்ணி, இது வேற கரிசலாங்கண்ணி. செடி இலை பாரு எவ்வளோ நல்லா இருக்குது. மிளகா செடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. மிளகாலாம் அப்படியே இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாகுது. நம்ம வந்து இது மேலே ஸ்ப்ரே பண்ணி விடணும்னு சொல்லிட்டு நான் அந்த மீனாமில ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மழையால் அதுவும் எடுத்துன்னு வர முடியல. லெமன் ஜூஸ் இப்போ தான் குடிச்சிட்டு வந்தேன். மழை தான் பெய்யுது. எனக்கு அப்பப்போ நான் சில்லுன்னு தண்ணி குடிச்சிடுறேன். லெமன் ஜூஸ் குடிக்கிறேன். அதனால எனக்கு தொண்டை அது மாதிரி ஆயிடுது. நான் என்ன பண்ணிட்டோம் சொல்லு. நம்ம முல்லைப்பூ செடியில் வந்து அந்த செடியில் தான் அரும்பு வச்சுருந்துச்சு. இன்னைக்கு ஒரு ரோஸ் பூத்துருக்குது. ஜாதி மல்லியில் கொஞ்சம் அரும்பு பெருசாக இருக்குதுப்பா. ஒன்று இந்த பார், நம்ம ஃபஸ்ட்டே வச்சுருந்த கருவேப்பிலை. இதுவும் இந்த மழையில் கொஞ்சம் நல்லா வருதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அது காயாது மட்டும். இதில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 கத்திரிக்காய் வச்சுருக்குது. 3வது பூ இருக்குது. இல்லை நேற்று 2-3 பூ கொட்டி போயிடுச்சு காற்றுல. காலி செடி எடுத்து அதெல்லாம் வைக்கலாமா இல்லை இதிலே விடலாமான்னு இருக்குதுப்பா எனக்கு. ரோஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. சின்னதாக தான் பூத்துருக்குது. இது இன்னும் நம்ம நிறைய எருவெல்லாம் கொடுத்துருக்குறோம். இது நல்லா கலரி விடணும். இது என்னன்னு பாருப்பா, கேளு கூகுள் கிட்ட என்ன செடின்னு. ஒத்தடுக்கு செம்பருத்தி 1 பூத்துருக்குது. இது எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. 1 பூத்துருக்குது. இதுலேயும் ஒரு கத்திரிக்காய் வச்சு இது சொல்லலாம். இப்போ பாரு, இது வந்து நம்ம கட்டிங்ஸ் பண்ணி வச்ச செடி ஃப்ரெண்ட்ஸ். அந்த கத்திரிக்காய் எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. இந்த கரும்பு முருங்கையோட அப்டேட் பார்க்கலாமா? கரும்பு முருங்கை வந்து பூ வர மாதிரி தெரியுது பாரு. பூ நம்ம வருது. ஆனால் அவங்க சொன்னாங்க இந்த செடி இந்த மரம் கொடுத்தவங்க ஃபஸ்ட்டு வர பூ நம்ம கட் பண்ணிடணும். ஏன்னா சின்னதுலேயே பூ வச்சிரும்ல, முருங்கைக்காய் வைக்கிறதுக்கு இடம் இருக்காதான். நம்ம முல்லைப்பூ செடியில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அரும்பு வச்சுதா.
இவ்வளோ அரும்பு பார். இதுலேயே அரும்பு வச்சுச்சுன்னா எல்லாத்துலேயுமே பூ பூக்கும், எல்லா கலையிலுமே. இதுவும் வந்து அடுக்கு செம்பருத்தி தான், அந்த செம்பருத்தி செடி. ரோஸ் பார் பூ. நான் அந்த பன்னீர் ரோஸ் இது கட்டிங் பண்ணி வச்சல, இப்போ பூத்துச்சுனாக்கா சூப்பராக தெரியும். இது குச்சியில் பூ பூத்துக்குது கலையில். இந்த மல்லிகைப்பூ செடியில் வந்து அரும்பே வர மாட்டேங்குதுப்பா. இது வந்துருக்குற அரும்பில் வந்து எப்போ பூ பூக்கும்னு தெரியல. அரும்பு மட்டும் வச்சிருக்குது, பூ தான் எப்போ வரும்னு தெரியல. இந்த அரும்புக்கே டெய்லியும் பார்த்துனே இருந்தேன் நான். நம்ம இது இன்னொரு கலர் நட்டு பார்க்கலாம் வருதான்னு சொல்லிட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரளி செடியில் வந்து இன்னைக்கு நம்ம தினமும் வெயில் காயிற நேரத்துலலாம் பார்ப்போம் பூவே பூத்துருக்காது. இப்போ மழை பெய்யும் போது இப்போ பூ பூத்துருக்குது. இதில் இந்த கலையில் வந்து 2 3 பூ பூத்துருக்குது. 2 நல்லா பூத்துருக்குது, ஒன்று சரியாக வரல. இதில் ஒன்று, இதுலேயும் 2 பூ பூத்துருக்குது. செம்பருத்தியில் வந்து தெரிதா வெள்ளை பூச்சி எதனா இருக்குதான்னு பார்க்கலாம். செம்பருத்தி செடியில் வெள்ளை பூச்சியெல்லாம். இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் டெய்லியும் பார்க்கணுன்னா காலையில் 8 மணிக்கு நம்ம வீடியோ பார்க்கலாம். அதுக்காக நீங்கள் முதல்ல நம்ம சேனலுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணலாம். இதில் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் நம்ம சொல்கிறோம், வீடியோவில் காட்டுறோம். தேங்க்யூ, பாய்.